ஹாய். நான் வந்து நடிப்பு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராம்கி சாரை பார்க்கறதுக்கு வந்திருந்தேன். லாஸ்ட் ஒரு 2 நாளாக வந்து பயங்கரமான டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் வந்து மைண்டை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனாக வந்து நடிக்க தான் வரேன் அப்படின்ற மாரி நல்லா கேட்டுட்டு அதுக்கான பயிற்சிகள்லாம் வந்து என்னென்னா என்னோட பேசிக்ஸ்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி வந்து பயிற்சிகள்லாம் வந்து ஒரு 2 நாளாக வந்து கொடுத்துருந்தாரு. வேற லெவலில் வந்து எனக்கு வந்து அப்படியே மைண்டில் செட் ஆகிட்டே இருந்துச்சு. எப்படி நம்ம வந்து இந்த லிப் மூமெண்ட் வச்சுக்கணும், எவ்வளோ எலாபரேட் பண்ணணும், எப்படி வந்து யோசிக்கணும், எப்படி வந்து அந்த கண்ணை வந்து சிங்க் பண்ணணும், இது எல்லாத்துக்கூடையும் மசில்ஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், அந்த மாதிரி வந்து பயங்கரமான டிப்ஸ் வந்து நேற்று கொடுத்துட்டே இருந்தார். அது சம்மந்தமாக வந்து நேற்று நான் வந்து கொஞ்சம் வந்து இந்த புக்கில் அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது, யாராவது பெர்ஃபார்ம் டிவியில் பண்ணாங்கன்னா அந்த நாகேஷ் சார் எக்ஸ்ட்ராபிள் கொடுத்தாரு. அதை வந்து எப்படி நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி ஸ்டடி பண்ணி இம்ப்ளிமெண்ட் நமக்குள்ளே பண்ணணும், அவங்க பாடி லாங்குவேஜை வந்து எப்படி வந்து வச்சுக்கிறாங்க, எப்படி வந்து எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி ஒரே பெர்ஃபார்மன்ஸாக தராங்க, வெரைட்டியாக தராங்க, அந்த மாரி வந்து எக்கச்சக்கமான விஷயத்தை வந்து சிம்பிளாக நேற்று வந்து ஒரு 2 ஹவரில் சொல்லி முடிச்சிட்டாரு. அது அவ்வளோ பெரிய விஷயம். அந்த திருக்குறள் 2 வரியில் வர மாரி அவ்வளோ சிம்பிளான அவ்வளோ பொருள் இருக்கிற ஒரு விஷயத்த சிம்பிளாக முடிச்சிட்டாரு நேற்று. அதை வச்சு நான் கொஞ்சம் அப்படியே நேற்று ஃபுல்லாக எலாபரேட் பண்ணி அந்த தாட் ப்ராசஸில் இருந்து அப்படியே இருந்து அவர் ஒன்று சொன்னார். நீங்கள் வந்து ஒரு பேரியரோட வச்சுருக்கீங்க, ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க, அதை உடச்சி வெளியில் வந்தால் தான் எல்லாத்தையும் ஃப்ரீயாக நம்மளால எக்ஸ்போஸ் பண்ண முடியும் மக்கள்கிட்ட. ஒரு ஆக்டர் தான் நான் வந்து கொடுக்குறேன்னா எல்லா வந்து பாடி லாங்குவேஜ், மசில் லாங்குவேஜ், டயலாக்ஸு எல்லாமே வந்து நான் வந்து ஒரு இப்படி கட்டுக்கோப்பாக இருந்தேன்னா என்னால் கொடுக்க முடியாது. உடச்சி வெளியில் வந்தால் தான் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு அதை நீங்கள் பாருங்கள், ஃப்ரீயாகுங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு சைக்காலஜிக்கல் சைடாகவும் ஒரு மோட்டிவேஷன் பண்ணார். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துக்கிட்டே இருக்கிறன்றது வந்து உறுதியாகிட்டே இருக்குது. ஒவ்வொரு மணி துளிகளிலையும் உறுதியாகிட்டே இருக்குது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து சார்கிட்ட வந்து அடுத்தது 3rd டே கிளாஸ்க்கு நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஒரு அனாலிசிஸோடு நான் வந்திருக்கேன். அதை அவர்கிட்ட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தென் வில் கோ ஹெட் என்ன பண்ண போகிறோன்றது. தேங்க்யூ ஸோ மச் சார்.